Good morning, students. Today we are going to see a mechanism which is different from some other mechanism we already solved in this type of problem. Velocity diagram. Let us see the problem. In the mechanism as shown in figure, the crank O1A rotates at a speed of 60 rpm in clockwise direction, imparting vertical reciprocating motion to the rack R by means of toothed quadrants Q. O1 and O2 are fixed centers and the slotted bar BC and quadrant Q are rocking on OZ. Determine the linear speed of the rack when the crank makes an angle of 30 degree to the horizontal. Then the ratio of times of lowering and raising the rack and the length of the stroke of the rack. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் டயக்ராம் ஆர் ஸ்பேஸ் டயக்ராம் ட்ரா பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் லைக் தட், ரொம்ப சிம்பிள். எப்படி ட்ரா பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்க. வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த வெர்டிக்கல் லைனில் இருந்து 75 டிகிரிக்கு இன்னொரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைனில் கீழே இருக்கிற அந்த ஹரிசாண்டல் லைன் பாயிண்ட் O2ன்னு மார்க் பண்ணிங்க. O2ன்னு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 75க்கு போட்டுக்கிற இந்த லைனில் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து 175 லென்த்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு பாயிண்ட் O2 கிடச்சிரும். O2க்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். எதுக்குன்னா நம்ம 30 டிகிரி மார்க் பண்ணுறதுக்காக. எல்லாமே நான் இப்போ சொன்னதெல்லாம் ரெஃபரன்ஸ் லைன். இந்த பாயிண்ட் O2 இந்த O1 மட்டும் நம்ம ஃபிக்ஸ்டாக மார்க் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைனில் 30 டிகிரி ஆங்கிளுக்கு O1Aனுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனுடைய லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 85 கொடுத்துருக்காங்க. ஸோ 85க்கு என்ன பண்ணோன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் நமக்கு வந்து D. ஓகே, D ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு கிராங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிராங்கை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா இந்த பாயிண்ட் Dலேருந்து இந்த ஓட்டுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்கிற இந்த எல் ஷேப் என்ன பண்ணோன்னா நம்ம இப்போ ட்ராஃப்டர் ஸ்கேலில் 90 டிகிரி வர்ற மாதிரி ட்ரா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்லேருந்து 75 லைன் எடுத்துகிட்டு ட்ராஃப்டர் ஸ்கேலை வச்சுக்கிட்டு 75 வச்சுட்டு அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், நமக்கு இந்த ஸ்லைடர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் லைக் தட். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம ட்ராப்பர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அதில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்லைடர் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்றதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 60 rpm 2πn/16ல் நீங்கள் ரேடியனாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வெலாசிட்டியாக மாற்றணும்னா VA1 = VωA1 × O1A 6.28 × 85 = 534 mm/s. எல்லாமே எம்எம்லேயே போட்டுருக்காங்க. நீங்கள் மீட்டராக போடுறதுனாலும் போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மீட்டராக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 வரும். ஸோ அதுக்கு நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்ம எம்எம்லேயே கூட ட்ரா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் O1 O2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா O1Aனுடைய வெலாசிட்டி ட்ரா பண்ண போகிறோம். அதனுடைய இது எவ்வளோ நம்ம தெரியும் 534. ஸோ 5 எடுத்துங்க. அதாவது 100 mm = 1 சென்டிமீட்டர் எடுத்துங்க. ஸோ 500 போது 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டருக்கு இந்த OA லிங்க்குக்கு பர்பெண்டிகுலராக என்ன பண்ணுங்கள் லைனை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் A கிடச்சிடும். பாயிண்ட் Aலேருந்து நெக்ஸ்ட்டு D ட்ரா பண்ண போகிறீங்க. D என்ன டைரெக்ஷனில் கிராங்க் மூவ் ஆகுது, இந்த ஸ்லைடர் மூவ் ஆகுது, அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் Aலேருந்து ஸ்லைடர் மூவ் ஆகிற டைரெக்ஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா லைன் ட்ரா பண்ணுங்கள். அதனுடைய லென்த் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த O2C சரியா, இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணணும். இந்த O2D இந்த லைனை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா இந்த O2லேருந்து என்ன பண்ணோன்னா இந்த லிங்க்குக்கு பர்பெண்டிகுலராக நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் Dன்ற பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பீட் ஆஃப் த ரேக். நமக்கு பை த டயக்ராம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதுலேருந்து ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்பீட் VDனுடைய ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆங்குலர் வெலாசிட்டியாக மாற்றணும்னா OQ = VD0/O2D 1.5 radian/s கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லீனியர் ஸ்பீட் ஆஃப் த ரேக் ஃபைண்ட் அவுட் பண்ணால் VR = OQ × RQ 1.55 × 50 77.5 m/s. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி டைம்ஸ் ஆஃப் லவரிங் அண்ட் ரைசிங் ஆஃப் தி ரேக். த டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் ஆஃப் த ரேக் பார்த்தீங்கன்னா AB when the tangent circle with center O1 is also a tangent to the circle with O2.
the rack will be rising when the crank moves from A1 to A2 through the angle பார்த்தீங்கன்னா alpha, and it is be lowering when the crank moves from A2 to A1 through the angle பார்த்தீங்கன்னா beta. அந்த டயக்ராமில் இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா since the times of lowering and raising the rack is directly proportional to their respective angle, அதாவது time of lowering divided by time of raising அதனுடைய angle. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 120, பீட்டா பார்த்தீங்கன்னா 240. ஸோ 240 divided by 120 பார்த்தீங்கன்னா 2. ஸோ the ratio will be 2. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா length of the stroke of the rack. ஓகே, length of the stroke of the rack பார்த்தீங்கன்னா by the measurement we find the angle B1 O2 B2. ஓகே, B1 O2 B2. ஏன்னா இந்த கிராங்க் மூவ் ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் இதுக்கு தான் வந்து டோட்டலாக கிராங்க் மூவ் ஆகுது. இதுதான் இதனுடைய ஃபுல் லென்த் ஆஃப் ரேக். இது இந்த ஆங்கிள் மட்டும்தான் என்ன ஆகும்னா அது ரொட்டேட் ஆகும். அதனுடைய ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கும்னா அந்த ரேக்னுடைய லென்த் இருக்கும். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக் ஆஃப் தி ரேக் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் B1 B2 O. ஓகே, இந்த ஆங்கிள் பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இன்ட்டு 5/180 ரேடியனாக மாற்றணும்னா 1.047 radian. We know that the length of the stroke of the rack equal to radius of the quadrant into angular rotation of the quadrant in radians. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா radius of the quadrant பார்த்தீங்கன்னா RQ into angle பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அதை ரேடியனாக மாற்றணும்னா 1.047. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 52.35 mm. ஓகே, தேங்க்யூ.